கோவையில் ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் பயிற்சி பெற்று வரும் நிலையில் அவர்களது வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தர தமிழக அரசு முன்வர வேண்டும் என நித்திலியம் அறக்கட்டளையினர் கோரிக்கை வைத்துள்ளனர். கோவை மாவட்டம் அன்னூரில் உள்ள நித்திலியம் சிறப்பு பள்ளியில் படிக்கும் ஆட்டிசம் பாதித்த மாணவர்களின் திருக்குறள் கூறும் குரலோசை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட நடிகர் சிவகுமார் குழந்தைகள் மத்தியில் திருக்குறளை கொண்டு சேர்க்க வேண்டியதன் அவசியம் குறித்து பேசினார். இதனைத் தொடர்ந்து சிவகுமார் கேட்ட கணித விடுகதை ஒன்றிற்கு தமிழ் ஆசிரியர் ஒருவர் சரியான விடை அளித்தார். இதனைத் தொடர்ந்து அவருக்கு 1000 ரூபாய் சன்மானமாக வழங்கிய சிவகுமார், இதுவரை இந்த விடுகதைக்கு 3 பேர் மட்டுமே சரியான விடையளித்து தன்னிடம் 1000 ரூபாய் பரிசு பெற்றதாக தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கு பரிசுகளை வழங்கினார். நிகழ்ச்சி குறித்து பேசிய நித்திலியம் அறக்கட்டளை தலைவர் காயத்ரி சம்பத், ஆட்டிசம் பாதித்த குழந்தைகள் பள்ளிகளில் பயிற்சி முடித்து வெளியே வரும்போது அவர்களுக்கு தொழில் நிறுவனங்கள் வேலைவாய்ப்பை வழங்க முன்வர வேண்டும் என தெரிவித்தார். ஆட்டிசம் பாதித்த தனது குழந்தை வளர்ந்த பின்பு வாழ்வாதாரத்திற்கு என்ன செய்யும் என்பது இன்றைய கால பெற்றோர்களின் பெரும் கவலையாக உள்ளது. எனவே தமிழக அரசு இந்த குழந்தைகளின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க முன்வர வேண்டும் என்றும் இது வாழ்க்கை மீது அவர்களுக்கான நம்பிக்கையை அதிகரிக்க செய்யும் என தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் நித்திலியம் அறக்கட்டளை நிர்வாகிகள் சம்பத்குமார், அருள், செல்வம், ஈஸ்வரமூர்த்தி, தீபா, சுப்பிரமணியம், ராஜேந்திரன், யாமினி ஆகியோர் கலந்து கொண்டனர். வணக்கம், நான் காயத்ரி சம்பத், ஃபவுண்டர் டைரக்டர் ஆஃப் நித்திலியம் ஸ்பெஷல் ஸ்கூல் அண்ட் அடிலைட் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர். நித்திலியம் ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு 10 வருஷம் முடிஞ்சு 11வது வருஷத்துல அடி எடுத்து வைக்கிறோம். நித்திலியம் ஸ்கூல் 2 பிரான்ச் கோயம்புத்தூர் பிளஸ் அன்னூர்ல 200க்கும் மேற்பட்ட குழந்தைங்களுக்கு எஜுகேஷன் பிளஸ் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். 10 வருஷம் முடிஞ்சு 11வது வருஷத்துல அடி எடுத்து வைக்கிற இந்த ஆனிவர்சரி செலிப்ரேஷன்ல குரல் ஓசை அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் மூலமா இங்க கிராண்டா செலிப்ரேட் பண்ணோம். இந்த ப்ரோக்ராம்ல என்ன கான்செப்ட்னா திருக்குறளை தமிழ்நாடுல இருந்து வேற வேற டிஸ்ட்ரிக்ட்ல கிட்டத்தட்ட 5 டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து குழந்தைங்க பார்ட்டிசிபேட் பண்ணி 62 குழந்தைங்க பார்ட்டிசிபேட் பண்ணி அதுல இருந்து 22 குழந்தைங்க ஃபைனல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. இந்த குரலோசை ப்ரோக்ராம்க்கு சிறப்பு விருந்தினரா ஆக்டர், பன்முக கலைஞர், ஓவியர் திரு சிவகுமார் அவர்கள் சிறப்பு விருந்தினரா கலந்துகிட்டாரு. கலந்து எங்களுக்கு பெருமை சேர்த்தாரு. குழந்தைங்களோட வின் பண்ண குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் கேஷ் பிரைஸ் இங்க கொடுக்கப்பட்டுச்சு. குழந்தைங்களுக்கு சிவகுமார் சார் கையால இன்னைக்கு கேஷ் பிரைஸும் கொடுத்தோம். அது மட்டும் இல்லாம இந்த ஈவெண்ட்டை ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவெண்ட்டா நாங்க இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணதுல ரொம்ப பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இந்த ஈவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ண ஒவ்வொரு குழந்தைக்கும் இன்னைக்கு வேர்ல்ட் ரெக்கார்ட் சர்டிபிகேட் கிடைச்சிருக்கு. அதாவது இது வரைக்கும் 22 குழந்தைங்க ஒரே மேடையில திருக்குறள் சொன்னதில்லை, அதுக்கான அர்த்தமும் சொன்னதில்லை. அதன் காரணமாக வேர்ல்ட் ரெக்கார்ட் டீம் நம்மளை அப்ரோச் பண்ணி இன்னைக்கு வேர்ல்ட் ரெக்கார்ட் கொடுத்துருக்கோம். பிளஸ் நித்திலியம் ஸ்பெஷல் ஸ்கூல் இங்க அன்னூர்ல சொக்கம்பாளையத்துல இயங்கிட்டு இருக்கு. கோயம்புத்தூர்ல இது மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஸ்கூல் இந்த ஒரு 15,000 ஸ்கொயர் ஃபீட்ல 1 ஏக்கர்ல இங்க நிறுவப்பட்டிருக்க இந்த ஃபெசிலிட்டி கோயம்புத்தூர்ல இருக்க குழந்தைங்களுக்கு கிடைக்கணும்ன்றது எங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை. கோயம்புத்தூர்ல இது மாதிரி குழந்தைங்களுக்கு ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட்டும் எஜுகேஷனும் கொடுக்கணும்ன்றது எங்களோட லட்சியம், எங்க ட்ரஸ்டோட அடுத்த கனவு, அடுத்த இலக்குன்னு சொல்லலாம். அதை நோக்கி நாங்க பயணிச்சுட்டு இருக்கோம். அதற்காக யாராவது எங்க ட்ரஸ்டுக்கு இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஸ்கூல் கட்டுறதுக்கு நிலம் கொடுத்து உதவினீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்படின்றது இந்த குழந்தைங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் கிடைக்கும், எஜுகேஷன் கிடைக்கும் அப்படின்றத உங்க முன்னாடி இன்னைக்கு தெரிவிச்சுக்கிறோம். சிவகுமார் சார் கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் இருந்து அத்தனை குழந்தைங்களோட பெர்ஃபார்மன்ஸையும் பார்த்து மகிழ்வித்து அத்தனை குழந்தைங்களுக்கும் பிரைஸ் கொடுத்துட்டு தான் போனாரு. அவருக்கும் இந்த நேரத்துல நாங்க நன்றி தெரிவிச்சுக்கிறோம். எங்க ட்ரஸ்ட் நித்திலியம் ட்ரஸ்டீஸ் எல்லாம் இங்க இருக்காங்க, அவங்க சார்பா நாங்க நன்றி தெரிவிச்சுக்கிறோம்.